தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் சாதிய பாகுபாடு பார்க்கப்படுவது இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் குளிர்கால சிறப்பு பயிற்சி முகாமை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த காலத்துல ரெண்டு லைன்லாம் நிக்க வைக்கிறாங்க சாப்பாட்டுக்குங்கிறதுலாம் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த விதத்தில் அதை எடுத்திருக்காங்க we need to study because anyway நாங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். HODs மீட்டிங்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் அதில் ஸோ அந்த மாதிரியான என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு பாகுபாடு கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் பார்க்கப்படுவதில்லை. எந்த காலத்திலேருந்து அது அந்த சர்வே எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. 2 டம்ளர்கள் வச்சிருக்க அதை பத்தி பேசியிருக்காங்க. லைன்ல நிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாதி அமைப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் இந்தந்த பணிகளில் அவங்க ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது போன்ற நிலை ஏன்னா நம்ம டீச்சர்ஸும் சரி அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற SMC நடக்கிறதா இருந்தாலும் சரி PT ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அந்த பிரெமிசஸ் வச்சிருக்காங்க. அந்த